மனிதர்களின் உடலை விட்டு உயிர் பிரியும் போது ஏதாவது உறுப்புகள் மூலமாகவே பிரியும். அவ்வாறு உடலை விட்டு உயிர் பிரியும் வாசல்கள் 11 இருக்கின்றது. 1ஆம் வாசல் பழி பாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக பிரியும். 2ஆம் வாசல் பாவம் செய்தவர்களுக்கு நீர்வாயில் வழியாக உயிர் பிரியும். 3ஆம் வாசல் பாவம் நிறையவும் புண்ணியம் குறைவாகவும் செய்த உயிர்கள் நாபி வழியே பிரியும். 4ஆம் வாசல் பாவம் புண்ணியம் சமமாக செய்தவர்களின் உயிர்கள் வாய் வழியாக பிரியும். 5, 6ஆம் வாசல்கள் இடது வலது நாசிகள் வழிய தனித்தனியாக பிரிந்த உயிர்கள் அதிக பாவம் செய்யாத உயிர்கள். 7, 8ஆம் வாசல்கள் இடது வலது செவிகள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் சிறிதளவே பாவம் செய்த உயிர்கள். 9, 10ஆம் வாசல்கள் இடது வலது கண்கள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் புண்ணியம் செய்த உயிர்கள். 11ஆம் வாசல் சிவயோக நெறியில் இருக்கும் உயிர்கள் பிராரப்த கர்மங்களை தனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கொண்டு கழித்து பல காலங்களாக பழகிய யோக பயிற்சியின் துணை கொண்டு சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேல் எழுப்பி பிரம்மாந்திர வழியை திறந்து கபால வழியாக ஒளிமயமாக உச்சி வாசலூடாக செல்லும். அவ்வாறு சென்ற உயிர் மீண்டும் பிறவாது.